கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை கர்த்தர் காணும்படி செய்த இரக்கத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில 7வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைங்க அப்படின்னு சொல்லி இந்த நாளில கர்த்தருடைய வேதத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில கர்த்தர் நம்மளை விசாரிக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் நம்மத்தில வெளிப்படுகிறார். நம்மளை விசாரித்து நமக்கு என்ன வேணும் என்பது அதிலிருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா இந்த நாளில் வெளிப்படுகிறார். அதனால இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வைக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு அநேக விதமான கவலைகள் இருக்கும். பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கும். எதிர்காலத்தை குறித்து கவலை இருக்கும். படிப்பை குறித்து கவலைகள் இருக்கும். இன்னும் தொழிலை குறித்து கவலைகள் இருக்கும். இன்னும் அநேகருக்கு அநேக விதமான கவலைகள் இருக்கும். இந்த கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் பேர்ல இறக்கி வைக்கும்படியாய் கர்த்தருடைய வேதத்தில் இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய கவலைகள் எப்படி இருந்தாலும் அந்த கவலைகளை கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் இந்த நாளிலே வெளிப்படுகிறார். அன்னாள் என்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த அன்னாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை இல்ல. குழந்தை இல்லாத ஒரு 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 நிந்தை அவங்களுக்கு. குழந்தை இல்ல. அவங்கள சுற்றி உள்ளவங்கலாம் அவங்கள பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள அவங்களால சகித்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவங்க கடந்து சென்றாங்க. அப்ப அதிலிருந்து அவங்களுக்கு தீர்வு வேணும் என்பதற்காக தேவாலயத்துக்கு போனாங்க. தேவாலயத்துக்கு போய் தேவனுடைய சமூகத்துல தன்னுடைய மனம் கசந்து அவங்களுடைய பாரங்கள், அவங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் பேர்ல இறக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அவங்க துக்கமுகமா இருந்ததில்ல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த நாளிலும் கூட நமக்கும் கூட அப்படிப்பட்ட கவலைகள் இருக்கும். அவங்களுக்கு குழந்தை இல்லாத கவலை இருந்துச்சு. இன்னைக்கு அநேக பேர்களுக்கு அநேக விதமான கவலைகள் இருக்கும். இந்த கவலைகள் எல்லாம் தேவன் பேர்ல, தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பாதத்துல நம்ம இறக்கி வைக்கும்போது, அதிலிருந்து கர்த்தர் நம்மளை தீர்வு கொடுத்து, நமக்கு அந்த தீர்வை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து, அதிலிருந்து விடுவித்து கர்த்தர் நம்மளை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இந்த நாளில கர்த்தர் அப்படி செய்கிற தயவுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காட் பிளெஸ் யூ.